இந்த ரெட் ஃபோர்ட்டோட பிளாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு அடிஷனலான சில விஷயங்களை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்துட்டு முக்கியமாக சொல்லப்படுற விஷயம் என்னன்னா கம்யூனிகேஷன். இந்த ஒரு கேங் இருக்காங்களே, இந்த ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க வந்துட்டு ஏகப்பட்ட பேர் வந்து டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஹை ப்ரொஃபைலில் இருக்கிற ஆட்கள் வந்துட்டு இதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 8 டாக்டர்ஸை வந்துட்டு அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. இவங்களை விசாரிக்கிற நேரத்தில் என்ன தெரிய வந்ததுன்னா, இவங்க ஒரு சீக்ரெட்டான ஒரு கம்யூனிகேஷன்ஸை வந்துட்டு இவங்களுக்குள்ளேயே பேசி இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட மேப், லொகேஷன்ஸ், இமேஜ், வீடியோ இப்படின்னு சொல்லப்படுற ஏகப்பட்ட டேட்டாஸை இவங்களுக்குள்ளேயே ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கம்யூனிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு டார்க் வெப் மூலியமா நடத்தப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த ஒரு பிளாஸ்டுக்குள்ள மிகப்பெரிய ஒரு டார்க் வெப்புக்குள்ள தான் இவங்களோட கம்யூனிகேஷனே நடந்திருக்குன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ட்ரூத் ஒன்று வெளியே வந்திருக்கு. அதுலேயுமே இது வரைக்கும் போலீஸ் என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறமா இந்த ஒரு கம்யூனிகேஷன் இந்த ஒரு அமைப்புக்குள்ள எப்படிலாம் நடத்தப்பட்டுச்சு, இந்த ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க எங்கிருந்து இதை வந்து செயல்படுத்துறாங்க அப்படின்றது ஏகப்பட்ட விஷயங்கள் ஒன் பை ஒன்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வரேன். முதல்ல வந்துட்டு நம்மளோட என்ஐஏ, என்எஸ்ஜி இவங்க வந்துட்டு இந்த பிளாஸ்டோட தொடர்ச்சியாக வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு விசாரிக்கும் போது இதில் முதல்ல வந்து சிசிடிவியோட க்ளூஸை வந்து எடுத்திருக்காங்க. இந்த ஒரு சிசிடிவி க்ளூஸை வந்துட்டு நான் நேற்று முந்தா நேற்று எடுத்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட 1000க்கும் மேலான சிசிடிவி ஃபுட்டேஜஸை வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு இந்த கார் எங்கெங்கெல்லாம் சுற்றி இருக்கு, எந்தெந்த இடத்துக்குலாம் போய் நின்று இருக்கு அப்படின்றதுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. டெல்லியில் கிட்டத்தட்ட முக்கியமான கோவில்கள், பொதுமக்கள் வந்துட்டு அதிக அளவில் ஈர்க்கப்படுற இந்த ஒரு பப்ளிக் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பார்க்கு, பீச், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இடங்களையுமே அந்த கார் போயிருக்கு. அதுக்கப்புறமா சில முக்கியமான கவர்மெண்ட் ஆஃபீஸ் வாசலுமே நின்றுருக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த ரெட் ஃபோர்ட் வாசலுக்கு முன்னாடி இது வெடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே கண்டுபிடிச்சாங்க. இதை மட்டும் பண்ணலைங்க, மொபைல் டவரை கம்ப்ளீட்டடாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு ட்ராக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் வந்துட்டு இந்த ஒரு ட்ராக்கிங் அனலைஸ் ஒரு பக்கம் போனாலும் இந்த வெடிப்பு நடந்தது இல்லையா, இந்த ஒரு ரெட் ஃபோர்ட்டுக்கு வாசல்ல இந்த ஒரு பிளாஸ்ட், இந்த பிளாஸ்ட்ல நடக்கும்போது என்னென்ன ட்ரேசஸ் எல்லாம் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது அலுமினியம் நைட்ரேட் கூட ஒரு ஃபியூல் ஆயிலுமே வந்துட்டு அங்கங்க ட்ரேசஸ் இருந்திருக்கு. ஸோ இது ரெண்டு கலவையினால தான் இவ்வளோ பெரிய ஒரு பிளாஸ்ட்டுமே ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். வெறும் இது பாம்னால கிடையாது, அலுமினியம் நைட்ரேட் பிளஸ் வந்துட்டு ஃபியூல் ஆயில், இது ரெண்டுத்தையுமே தான் வந்துட்டு அந்த காருக்குள்ள இருந்திருக்கு. அந்த ஒரு கார் மூலியமா தான் இவ்வளோ பெரிய ஒரு விஷயமும் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு பிளாஸ்டா அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே கண்டுபிடிச்சாங்க. என்னென்ன மாதிரி இன்கிரீடியன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒரு அனலைசஸ், அந்த மொபைல் டவர் அனலைஸ், அப்புறமா கம்யூனிகேஷன் ட்ராக்கிங், இது எல்லாத்துலையுமே கண்டுபிடிச்சல கிட்டத்தட்ட 8 டாக்டர்ஸ் வந்துட்டு அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. 8 பேரை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சதுக்கு அப்புறமா இதுல இன்னொன்னு ஒரு பேருமே வந்துட்டு அடிப்படுது. அதுதான் உகாசா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆள். இவன் யார் அப்படின்றப்ப பார்க்கும்போது ஒரு லிட்டரலி பார்க்கும்போது ஒரு ஹேக்கர் மாதிரி கூட வச்சுங்க. ஏன்னா ஃபர்தரா நான் சொல்லப்படுற விஷயம் வந்துட்டு நீங்க கேட்கும்போது இவன் ஒருவேளை ஹேக்கரா இருக்கலாமா அப்படின்றது உங்களுக்கே தோண வைக்கும். ஸோ இந்த உகாசா அப்படின்றவன் கம்ப்ளீட்டா டார்க் வெப் மூலியமா தான் வந்துட்டு இவன் வேலை செஞ்சுட்டு இருப்பான். இவனோட ஒர்க்கு என்ன இருக்கும் அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த ஜெய்ஷ் இ முகமதுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் ஏதாச்சும் பிளான் பண்றாங்க, ஏதாச்சும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க, ஏதாச்சும் ஒருத்தர் கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த உகாசா அப்படின்ற ஒரு ஆள் வந்து டார்க் வெப் மூலியமா இவங்க மற்ற 2 பேரும் வந்துட்டு பேசிக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன்ஸை ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு வேலையை தான் இந்த உகாசா அப்படின்றவன் பண்றானா. இந்த உகாசா வந்துட்டு எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது டர்க்கில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. அப்போ இந்த இந்தியாவில் நடந்த, டெல்லியில நடந்த பிளாஸ்ட்ல டர்க்கிக்குமே இது சம்பந்தம் இருக்கா அப்படின்றத பார்க்கும்போது டர்க்கியோட ரியாக்ஷனை பார்க்கும்போது அப்படிதான் ஒரு சில விஷயங்கள் தோண வைக்குது எல்லாருக்குமே. என்னன்றது ஃபர்தரா சொல்றேன். இந்த ஒரு கம்யூனிகேஷன் இந்த உகாசா எப்படி வந்துட்டு பண்ணுவான் அப்படின்றப்ப பார்க்கும்போது ஒரு பிசி இருக்குமாங்க. அந்த பிசி இருக்கிற வீட்டில் இவனுக்குன்னு தனியா ஒரு சர்வர் அப்படின்றது ஒன்று ரெடி பண்ணி வச்சுப்பானா. இந்த ஒரு சர்வர் மூலியமா தான் ஒரு 2 இது கம்யூனிகேஷன் பண்றதுக்காக வந்துட்டு ஒரு யூனிஃபைடு ஐடிஸ் வந்துட்டு கொடுப்பானா. இந்த ஒரு யூனிஃபைடு ஐடிஸ் எப்படிப்பட்டது இருக்கும் அப்படின்றப்ப பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் யூனிஃபைடு ஐடி 1 அண்ட் யூனிஃபைடு ஐடி 2, அதுக்கப்புறமா யூனிஃபைடு ஐடி 3 இப்படின்ற மாதிரி ஒரு 3-4 ஐடிஸ் இருக்கும். இந்த ஒரு 3-4 ஐடிஸ்க்குள்ள பேசிக்கிறத வேற யாராலையுமே பார்க்க முடியாது. இன்கேஸ் வந்துட்டு இந்த யூனிஃபைடு ஐடி நம்பர் 1ல இருந்து ஏதாச்சும் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் போகுது அப்படின்றப்போ அது யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு யூனிஃபைடு 2க்கு மட்டும் தான் போகும், 3 and 4க்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறதே மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமா ரொம்ப ஒரு செக்யூர்டா எண்ட் டு எண்ட் என்கிரிப்டடா இருக்கிற மாதிரி ஒரு கம்யூனிகேஷனை இந்த உகாசா வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தேவைப்படுற எல்லா ஆட்கள் கூடயுமே பேசுறதுக்குமே இதை வச்சு தான் பயன்படுத்துறான். ஸோ இந்த ஒரு சர்வர் மூலியமா தான் அவங்க மேப்ஸாக இருக்கட்டும், இல்லை வேற ஏதாச்சும் டேட்டா ஃபைல்ஸாக இருக்கட்டும், இல்லை வேற ஏதாச்சும் ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துமே இந்த ஒரு கம்யூனிகேஷன் சீக்ரெட் சர்வர் மூலியமா தான் இவங்க கம்யூனிகேஷனே பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே கண்டுபிடிச்சாங்க. ஸோ முதல்ல இந்த உகாசாவா அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா இதுக்கு பின்னாடி டார்க் வெப்ல செயல்படுற மற்ற எல்லாருமே இந்த ஒரு அமைப்புக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே டக்குன்னு மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இதை தான் அடுத்தது வந்துட்டு நம்மளோட போலீஸ் வந்து தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் இதில் இன்னொன்று ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த ஒரு உகாசா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சூஸ் பண்ற ஆளுலாம் வந்து டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், மிகப்பெரிய ஒரு
ஹை ப்ரொஃபைலில் இருக்கிற ஆட்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன் அப்படின்றப்போ அப்போ தான் யாருக்குமே இது வந்துட்டு சந்தேகம் வராது அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் செயல்படுறாங்க அப்படின்னு. இப்போ நம்ம பிளாஸ்ட் நடந்ததில்ல, அதுக்கு பின்னாடி இருந்தது கிட்டத்தட்ட ஒரு 4 டாக்டர், ஒரு லேடி டாக்டருமே சேர்ந்து 4 டாக்டர், ஒரு டாக்டரோட போர்வைக்குள்ள இந்த அளவுக்கான ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹை ப்ரொஃபைல் ஜாப், மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன்ஸாக இருக்கட்டும், இல்லை மிகப்பெரிய ஒரு ஏதாச்சும் ஓனர்ஸாக இருக்கட்டும், இவங்களுமே வந்துட்டு இதில் மேபி இந்த ஒரு அமைப்புக்குள்ளே செயல்பட்டு வெளியில் பார்க்கும்போது ஒரு பணக்காரன், ஒரு முதலாளி, ஒரு மிகப்பெரிய ஹை ப்ரொஃபைல் ஜாப்ல இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் தெரியுமா. பட் உள்ளுக்குள்ளேயே இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்தியாவுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே இதுக்கு அப்புறமா தான் ஃபர்தரா யாரெல்லாம் இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமே கண்டுபிடிக்க முடியும். பட் இப்போதைக்கு ஒரு 8 டாக்டர்ஸை வந்துட்டு கண்டுபிடிச்சி கைதுமே பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயம் தான் இந்த உக்காசா, அதுக்கப்புறமா அந்த பர்சனலாக இருக்கிற அந்த சர்வர், அவங்களுக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன்ஸ் எப்படி டேட்டாஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்தது. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் நான் போன வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தேன். இந்த i20 கார் பொறுத்த வரைக்கும் ஒன்று வெடிச்சிருச்சு. இதே போல இன்னொன்று ஒரு கார், ஃபோர்டு ஈகோஸ்போர்ட் ரெட் கலர் கார் அப்படின்றது நீங்க போன வீடியோல பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஒரு கார்லயுமே வந்துட்டு ஏகப்பட்ட ஆர்ம்ஸ் வந்துட்டு உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காங்க. துப்பாக்கிகள், புல்லட், அதே போல இந்த அலுமினியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லப்படுற இன்னும் சில பொருட்கள், வெடிகுண்டு பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ள வச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. இந்த ஒரு கார் இப்போ ஃபைனலா கண்டுபிடிச்சிட்டாங்க. யார்கிட்ட இருந்தது அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த லேடி டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்களே, ஷாஹின் அப்படின்னு சொல்லி, ஸோ அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிற இன்னொரு லேடி, அவங்க வீட்டில் இந்த ஒரு காரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க தான் இந்த காரை வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரையுமே சீஸ் பண்ணியாச்சு. இதை வச்சுக்கிட்டு இருக்கவங்க மேலேயுமே ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ இதுக்கு பின்னாடி சம்மந்தப்பட்டவங்க ஒவ்வொருத்தங்களாம் நம்ம ஆட்கள் வந்துட்டு தூக்கிக்கிட்டே இருக்காங்க. அதே போல இப்போதைக்கு வெளியே சுற்றிக்கிட்டு இருந்திருக்க அந்த ஒரு ஃபோர்டு ஈகோஸ்போர்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கார் இருக்கு இல்லையா, அந்த காரையுமே வந்துட்டு நம்ம இப்போ பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. ஸோ இப்போதைக்கு எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க நம்ம நாட்டு அஃபிஷியல்ஸ் அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதில் இன்னும் ஒரே ஒரு பெண்டிங் இருக்கு, இந்தியாவோட பதிலடி. ஸோ இந்த ஒரு இந்தியாவோட பதிலடி வந்துட்டு கண்டிப்பாக இதுக்கான யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தக்க தண்டனையும் கொடுக்கப்படும்ன்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த இவ்வளோ விஷயம் பிளானாக பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களே, இந்த பிளான்லாம் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு ஒரு கெட் டுகெதர் மாதிரி வந்துட்டு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நடத்திருக்காங்க. எங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது டர்க்கியில். ஸோ டர்க்கியில் இதே உமர், அதாவது இந்த ஒரு பிளாஸ்ட் பண்ண அந்த காருக்குள்ள உட்காந்து இந்த பிளாஸ்ட் பண்ண இதே உமர் வந்துட்டு டர்க்கிக்கு போயிருக்கான். அதே போல வந்துட்டு உமர், ஷக்கீல், ராத்தர் இவங்க எல்லாருமே வந்துட்டு டர்க்கிக்கு போயிருக்காங்க. இவங்க டர்க்கிக்கு போயிட்டு அங்கே ஏதோ ஒரு கான்வர்சேஷன் அப்படின்றது நடந்திருக்கு. அந்த கான்வர்சேஷன் அடிப்படையில் திரும்பி இவங்க வந்துட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இதை வந்துட்டு நடத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஸோ இது வந்துட்டு டர்க்கிக்கும் மேபி வந்துட்டு இதில் சம்பந்தம் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியா ஒரு டவுட்டோட பார்க்கும்போது உடனே வந்துட்டு டர்க்கியோட கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, டெல்லியில் நடந்த இந்த ஒரு பிளாஸ்டுக்கும் டர்க்கியோட கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு ஒகாசா அப்படின்னு சொல்லப்படுறால் டர்க்கியில் இருந்து தான் இதெல்லாம் செயல்படுத்துறான் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வருது. ஸோ இதனால ஒன்று டர்க்கி கவர்மெண்ட் இந்தியா கூட சேர்ந்து அது யார் பண்ணான்றது ஹெல்ப் பண்ணணும். ஆனால் அப்படி பண்ணுவாங்களா அப்படின்றப்ப பார்க்கும்போது அது ஒரு கேள்விக்குறி. ஏன் அப்படின்றப்போ டர்க்கி வந்துட்டு அவங்களோட கம்யூனிகேஷன்ஸாக இருக்கட்டும், டெக்னாலஜி இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பாகிஸ்தான் கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ டர்க்கியும் ப்ளஸ் பாகிஸ்தான் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு வந்து டர்க்கி சப்போர்ட் பண்ணுமா இல்லை பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்றது இதிலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு டர்க்கி வந்துட்டு இதுக்கும் அதுக்கும் நம்ம எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ தள்ளி நிற்கிறாங்க. இதோட தொடர்ச்சியாக கவர்மெண்ட், இந்தியா கவர்மெண்ட்ல இருக்கிற அஃபிஷியல்ஸும் சரி, என்ஐஏவுமே சரி, என்எஸ்ஜியுமே சரி, இதில் இருக்கிற ராவா இருக்கட்டும் சரி, இந்தியாவில் இன்னும் இதில் எத்தனை பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஜெய்ஷ் முகமதுக்கு அமைப்புக்கு கீழே செயல்படுறாங்க, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு அமைப்புக்கு கீழே இன்னும் எத்தனை பேர் செயல்படுறாங்க, இதை பற்றி இன்னும் வந்துட்டு ஒவ்வொருத்தராக வந்துட்டு ட்ராக் பண்ணி ஒவ்வொருத்தராமே தூக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. இந்த ஒரு வேட்டை இத்தோட முடியாது. இந்த வேட்டை இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இந்தியா சைடுன்றது எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் இதுக்கான ஒரு சரியான பதிலடியுமே வந்துட்டு இந்தியா சீக்கிரத்தில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் ஏகப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ்னால வந்துட்டு எதிர்பார்க்கப்படுற ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்றப்போ, ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம மறந்துருக்க மாட்டோம். பகல்காம் அட்டாக்கு ஒரு பதிலடியாக கொடுத்தது தான் ஆப்ரேஷன் சிந்தூர். ஸோ அதே மாதிரி யாருக்குமே தெரியாமல் சடனாக ஓவர் நைட்லையோ இல்லைனா ஒரு நாள்லையோ இதுக்கான ஒரு பதிலடி அவங்க கொடுப்பாங்க அப்படின்றது எல்லா எக்ஸ்பர்ட்னாலுமே இதுதான் எதிர்பார்க்கப்படுற ஒரு விஷயமா இருக்குன்றது தெரிஞ்சுக்கங்க. இப்போதைக்கு வந்த மொத்த அப்டேட்ஸுமே இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல எல்லா அப்டேட்ஸுமே நீங்கள் அப் டு டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. இந்த ஒரு பிளாஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு டார்க் வெப்பே அமைஞ்சிருக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பே இது பின்னாடி ஒளிஞ்சிருக்கு அப்படின்றப்போ இந்த அமைப்புக்குள்ளே இருக்கிற எல்லாருமே ஹை ப்ரொஃபைல்ஸில் இருக்கிற டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸாக இருக்காங்க அப்படின்றப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏவி.